2 நாள் முன்னாடி தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனான ராகுல் காந்தி அவர்கள் டீட்டெயிலாக ஒரு 1.5 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு ரிகார்டிங் ஓட் சோரி, அதாவது ஓட் திருடல் பிஜேபி அவங்க 2024 எலெக்ஷனில் பண்ணாதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த இசிஐ எலெக்ஷன் கமிஷனும் உடந்தன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் அலிகேஷன்ஸ் மட்டும் வைக்காமல் ப்ரூஃப்ஸோட எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் இன் ரெஸ்பான்ஸாக என்ன கொடுத்ததுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் டெமோக்ரஸி இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. முதல் விஷயம் வந்து பெங்களூர் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி எடுக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற மகாதேவபுரா அப்படின்ற ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதாவது பிஜேபி வின் பண்ண அந்த கான்ஸ்டிடியூன்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸை சேர்ந்து ஒரு 40 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் எடுத்து 7 அடிக்கு அடுக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கிட்டத்தட்ட செக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிஸ் பண்ணி செக் பண்ணதில் முதல் விஷயம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதாவது நான் இருக்கேன்னா நானே 10 இடத்துல ஓட்டு போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அட்ரஸஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 to எவ்வளோ வேணாலும் நம்ம ஆரம்பிக்கும். பட் ஆனால் அட்ரஸ் 0 நம்பர் 0ன்ற அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டர்ஸ்க்கு வந்து ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஓட்டர்ஸ் அட் 1 அட்ரஸ் அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரூஃப் இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கலாம் ஜாயின்ட் ஃபேமிலினா, ஆனால் 80 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸில் வந்து இருக்குது. அதுமாரி நிறைய ப்ரூஃப்ஸை வந்து இவர் எடுத்து வச்சிருக்காரு. 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் கார்டு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் ஃபைனல் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினியேச்சர் சைஸில் ரெகக்னைஸே பண்ண முடியாத மாதிரி நிறைய ஓட்டர்ஸ்க்கு வந்து இருந்திருக்கு. இதுவும் அதிக சஸ்பிஷனை கிரியேட் பண்ணுன்னே சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் நிறைய ஓட்டர்ஸ்க்கு ஃபாதர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு ஜிப்ரிஷில் டைப் அடித்தா எப்படி இருக்கும், கீபோர்டில் டப்பு டப்பு டப்புன்னு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபைனலாக வந்திருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் 5வது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஃபார்ம் 6 வந்து பார்த்தீங்கன்னா அதிக வயசுக்காரங்க, அதாவது 50லேருந்து 80 வயசுக்காரங்க அதை வாங்கி மல்டிபிள் லொக்கேஷனில் அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி அதுலேருந்து 10 ஓட்டர் கைடு கார்டை வாங்கி அது வழியாக வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் ஓட் பண்ணியிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது டெமோக்ரஸி இருக்கா இல்லையான்றது மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதனால தான் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, ஃப்ராடுலன்ட் பண்ணி பிரிண்டபிள் ஃபார்மேட்லேயே நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதையும் எடுத்து வைக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் இது கொடுத்த ரிப்ளை என்னன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. அதாவது இவங்க கொஸ்டின் பண்ண அலிகேஷன்ஸ்க்கும் ப்ரூஃப்ஸ்க்கும் வந்து பதில் சொல்லாமல் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட்டை சைன் பண்ணிவிட்டு ஒரு ஓத் எடுத்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேச துரோகி, அதாவது நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் கண்ட்ரிக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி போகுது, அட்லீஸ்ட் ஜுடிஷியலியாவது இது வந்து ஏதாவது ஒரு அட்டென்ஷன் கிடச்சி ஏதாவது மூவ் ஆகுமா?